இருக்கு. இப்ப நான் எந்த காலேஜ் சேரலாம்னு இருக்கேன்னா, ஜேஜேன்ற ஒரு புதுக்கோட்டையில இருக்கிற ஒரு காலேஜ். ஒரு அட்டானமஸ் காலேஜ். அந்த காலேஜ்ல எனக்கு விஸ்காம் எடுக்கணும்னு தான் சொல்லப்போனா எனக்கு ஆசை. உங்களும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட லட்சியம் என்னன்னு. எனக்கு ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்றது என்னோட ஆசை, என்னோட லட்சியம் எல்லாமே. சோ விஸ்காம் வந்து எனக்கு ஆக்டர் ஆகிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு விஸ்காம் எடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். ஆனா ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. உங்களுக்கு வேணா இப்ப இந்த வீடியோல வந்து நான் காட்டுறேன். என்னென்ன கோர்ஸ்க்கு என்னென்ன ஃபீஸ்னு. இதுல செம் ஃபீஸ்னு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் ஒரு செமஸ்டரோட ஃபீஸ். ஆனா அந்த ஃபீஸ் மட்டும் கட்ட முடியாது. வேன் ஃபீஸும் சேர்த்து கட்டணும். அது ஒரு 7,000 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் விஸ்காம் எடுக்கணும்னா அது ஒரு 10,000, வேன் ஃபீஸ் 7,000, மொத்தமா 17,000 ரெடி பண்ணாதான் விஸ்காம் சேர முடியும். ஆனா என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல. அதனால செம் ஃபீஸ் எது ரொம்ப கம்மியா இருக்கோ அந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. பிஏ தமிழ் தான் ரொம்ப கம்மி, வெறும் 5,000 தான். ஆனா நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சேன். எனக்கு தமிழ் அவ்வளவு வராது. சோ நான் வந்து தமிழ் வேணாம், கண்டிப்பா அரியர் உறுதி. பிஏ தமிழ் இல்லாம பிஏ இங்கிலீஷ் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அது வந்து செம்முக்கு 6,000, வேன் ஃபீஸோட சேர்த்தா 13,000. சோ இந்த காலேஜ்ல பிஏ இங்கிலீஷ் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த காலேஜ் தான் இனிமே சேர முடியும்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா காசு இல்ல. என்ன ப்ரோ முன்னாடி ரெடி பண்ணி வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெடி பண்ணி வச்சேங்க. ஆனா எங்க அம்மாக்கு ரீசெண்டா ஹெல்த்